பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் என்ன தினம் உங்களை எல்லாருக்குமே தெரியும்ல. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா அன்பு காட்டுகிறவர்களின் தினம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அன்பு செலுத்துகிறவர்களின் தினம். நாம் எல்லாருமே மற்றவரிடத்தில் அன்பாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். அதில் இந்த கணவன் மனைவி அந்த அன்பு தான் இந்த வேலண்டைன்ஸ் டேயை குறிக்கக்கூடியது. ஒரு கணவன் மனைவியாக அன்பு செலுத்துவது. அந்த நாட்களில் அந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் போர்க்களத்தில் யுத்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள அப்போ உள்ள ராஜாக்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் குடும்பம், பிள்ளைகள், மனைவின்னு அவங்களுடைய எண்ணெய் செதறிடும். இவங்க கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தா தான் அவங்க நாடு தேசம்னு அப்படி செயல்படுவாங்கன்னு வச்சுருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்ள தவறான பழக்கம், தவறான பெண்களோடு கூட தவறான விதத்தில் நடந்து தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளுவார். அதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. இதை பார்த்த ஒரு கிறிஸ்தவ போதகர் தான் இது தவறு, இந்த மாதிரி தப்பான பழக்கத்துகளை போகக்கூடாது, கணவன் மனைவிங்கிற உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அதனால் நீங்கள் குடும்பமாக இருக்குன்னு அவங்களுக்கு திருமணம்லாம் செய்து வைத்து குடும்பமாக இருங்க அப்படின்னு சொன்னார். இதை பார்த்த அந்த ராஜா தான் அந்த போதகரை, இந்த ஆளால் நமக்கு நம்முடைய திட்டம் பாழாகுது, இந்த ஆள் என்னன்னா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவரை கொலை செய்தான். இரத்த சாட்சியாய் மரித்தார். அவருடைய பெயர் தான் வேலண்டைன். அவருடைய பெயரில் தான் வேலண்டைன்ஸ் டே என்று குறிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் இதுதான் உண்மை. சரித்திரத்தை திருப்பி பாருங்கள். அப்போ அதனுடைய அர்த்தம், நீங்கள் ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது, ஒரு கணவன் மனைவியாக நேசித்து குடும்பமாக ஒழுக்கமாக வாழணும், அந்த அன்பு ஒழுக்கமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டவர் தான் வேலண்டைன் என்கிற அந்த போதகர். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார் பாருங்கள். ஏசாயா 62:5 மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். மணவாளன், ஒரு மணவாட்டி, ஒரு கணவன் மனைவி மேலே ஒரு பெரிய அன்பு, ஒரு மகிழ்ச்சி. திருமணமானாலே பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு ஒரு மனைவி வருகிறாள், ஒரு வாழ்க்கை துணை ஆண்டவர் தருகிறார் என்ற சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவர் மணவாளன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவாராம். நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரா? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உமக்கு சந்தோஷமா, உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேனா அப்படின்னு நான் கேட்பேன். ஒரு ஊழியம் முடிஞ்சு வந்த உடனே, ஆண்டவரே நான் செய்த ஊழியம் உமக்கு சந்தோஷமா என்று நான் கேட்பேன். அவர் சந்தோஷப்படுவதும் தெரியும், கொஞ்சம் வருத்தப்படுவதும் எனக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மிலே மகிழும்படிக்க நம்ம நடந்து கொள்ளணும். நான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து மணவாளன், என்னிலே நீங்கள் மகிழணும் ஆண்டவரே. நமக்குள்ளே உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை போல, மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவை போல இயேசுவோடு கூட அந்த மாதிரி அன்பிலே நாம் இணைந்திருக்கணும். இந்த நாளில் அதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என் மணவாளன், நீங்கள் எப்பவுமே என்னை குறித்து சந்தோஷப்படணும். எப்போ ஒரு மனைவி குறித்து கணவனுக்கு சந்தோஷம், ஒரு கீழ்ப்படிந்து இருக்கும்போது, சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கும் பொழுது, ஒரு ஒழுக்கமாக பரிசுத்தமாய் நடக்கும்போது, ஒரு கணவனுடைய முகம் கோணாமல் நடக்கும்போது தான் மனைவி குறித்து சந்தோஷம் வரும். நாமும் அப்படி இயேசுவனிடத்தில் அவரை துக்கப்படுத்தாதபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்தா நம்ம கூட எப்போவுமே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் அந்த அன்பின் உறவு நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, நீர் என்னுடைய மணவாளன், இயேசுவே மணவாட்டியாய் உம்மோடு நான் நெருங்கி வாழவும், எப்பொழுதும் உம்மோடு கூட நீர் இந்த சந்தோஷப்படுகிற மாதிரி நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.